என்ன சார் ரொம்ப டயர்டாகிற மாதிரி தெரியுது. ஏதோ உடம்பெல்லாம் சுஸ்தாக பாடியெல்லாம் பெயின் ஆகுது. ஓகே. கொஞ்ச நேரத்துக்கு மேலே அப்படியே டயர்டாக இருந்துச்சு. இந்த செல்வங்களோடு என்னுடன் பிறப்புகள் உங்களோடு நான் பேச ஆரம்பித்தோன்னே காத்தாய் பறந்து போயிடுச்சு. என்னுடைய டயர்டு, கஷ்டம், நோவு எல்லாம் போச்சு. இப்போது எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு. வந்துட்டு உடனே புத்துணர்ச்சி வந்துச்சு எனக்கு. ஆனால் எதை பற்றி பேசாத ஒரு இது மறந்து போச்சு. ஏதோ யோசிச்சு தான் வந்து உங்கள்கிட்ட இப்படி பேசுறதுக்குள்ளே அதை மறந்துட்டேன். என்ன பற்றி? ஆமாம், நான் வந்து மைக்கோ மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி. மைக்கோனா என்ன? ஃபார் மைக்கோ, அப்போ MICO இண்டஸ்ட்ரீஸ், மைக்கோ மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி. ஓகே. அப்படின்னா என்னென்னா, இது இந்த ஆட்டோமொபைல் இந்த பஸ்ஸு, காரு, ஸ்கூட்டரு, ஆட்டோ, லாரி, இதுங்களெல்லாம் ஆட்டோமொபைல்னு சொல்லுவாங்க. ஓகே. அது வந்து மைக்கோ, நான் அதில் வேலை செய்தேன். அது ஆரம்பம் எங்கன்னாக்கா ஜெர்மன்ஸ்னாவே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு பெரிய டெக்னாலஜி, அது ஒரு என்ஜினியரிங் லெவலில் அது முதலெடுத்து பிடிச்சது. அப்போவும் சரி, இப்போவும் சரி. இந்த ஒரு பொருள் என்ன மேட் ஆஃப் ஜெர்மன், மேட் இன் ஜெர்மன் போட்டாவே 2 கண்ணை மூடிக்கின்னு பாக்கெட்டில் கை விட்டு காசு எடுத்து கொடுத்துட்டு அவன் விற்கிறத வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது மாதிரி தரமான பொருளை தயாரிக்கக்கூடிய இடம் ஜெர்மன். அந்த ஜெர்மனில் என்னுடைய சகோதரன் இருந்தார். அவர் பேர் ராபர்ட். ஜெர்மனில் உங்கள் சகோதரன் ராபர்ட்? என்ன சார் நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக்குறீங்களே. என் உடன் பிறப்புகளே, நான் மட்டும் இல்லை, அவன் வந்து உங்களுக்கும் சகோதரன். ஒரு தாய் மக்கள் நாம் என்போ. ஞாபகம்? அந்த வகையில் எங்கேயோ ஒரு இலையில் ஒரு கிளையில் பொழுது முடிச்சவர் தான் அந்த ராபர்ட். அவன் வச்சிருந்த கம்பெனிக்கு பேர் பாஷ், ராபர்ட் பாஷ். எப்படி எனக்கு சொந்தம்னாக்கா அவன் வந்து உனக்கும் சொந்தம். ஓகே. அவர் என்ன பண்ணார், எங்கேயோ ஒரு இடத்துல ஒர்க் ஷாப்பில் வேலை செஞ்சார். இங்கேருந்து சைக்கிளில் அவ்வளோ தூரம் போயிருந்தார். அவன் வந்து ரொம்ப சகோதரன் இல்லையா, அவன் தலை சும்மா இல்லை. பெட்லாச்சின்னு போகிறோமே, இதில் ஒரு சின்ன என்ஜின் ஃபிக்ஸ் பண்ணிட்டாக்கா சீக்கிரத்தில் போயிடுவோம். அப்போ இங்கே செலவழிக்கிற சக்தியெல்லாம் அங்கே வேலை செய்யறதில் செலவழிச்சா நம்ம ஒரு உற்பத்தியை பண்ணலாம். அது என்ன பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு என்ஜினை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மோட்டார் விட்டு அவர் போவார். அப்புறம் அந்த என்ஜின் எப்படி வேலை செய்யுது அப்படின்ட்டு அது யோசித்தார். அது எப்படியோ வேலை செய்யுது, பெட்ரோலில் வேலை செய்யுது, பெட்ரோலில் கொலிச்சு விட்டாங்க, அது எரித்தாது. கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாங்க, கொஞ்சமாக இருந்து அப்போ அப்படி இது சரி. இந்த கொஞ்சமாக எரிது, கொஞ்சமாக அதை அனுப்பினாக்கா இல்லை குழாவில் வச்சு திறந்துன்னு போவோம். அதனால் ஸ்பார்க் பிளக் இன்னும் ஒரு பொருள் இருக்குது, அதை பற்றி ஒருத்தர் ஸ்டடி பண்ணார். சரி, சின்ன விஷயம்.
ஏன் நம்ம அந்த ஸ்பார்க் ப்ளக் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அவர் ஏதோ கொஞ்சம் மண்ணை பிசைஞ்சார், உள்ள ஒரு கம்பியை சொல்கிறாரு. அங்கேருந்து இது வரும்போது இந்த அது வந்து ஒரு பேட்டரி வச்சா கரண்ட்டு பக்கம் வந்து அது 2 டச் ஆகும்போது ஸ்பார்க் வர மாதிரி அது எப்படி அப்போ ஸ்பார்க் வந்தாக்கா சும்மா ஸ்பார்க் வந்தால் போதுமா, அதை வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணால் அவங்க பவர் வேணும். அங்கே கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றிட்டு அது பெட்ரோல் ட்ராப்பாக விட்டுச்சோன்னா அது ஸ்பார்க் வரும்போது அது ஃப்ளே ஆகும். அது ஒரு டப்பா உள்ள ஒரு மூடி உள்ளே போட்டுட்டு அது ஸ்பார்க் வரத்தை வந்து வெளியே போகாதுனாக்கா பிஸ்டல் இந்த மாதிரி இந்த ஸ்டீம் இன்ஜினெல்லாம் இருக்குதா, அது ஸ்டீம் எங்கேயும் வெளியே போகாதுக்குது, அது உள்ளே வந்து போகுது. அந்த மாதிரி இந்த ஸ்பார்க் ப்ளக்கை பண்ணலாம் சொல்லிட்டு அதை செய்ய ஆரம்பித்து ஸ்பார்க் ப்ளக்கை பண்ணார். அப்புறம் நாசல்னு சொல்லி ஒரு ஐட்டம் பண்ணார். இந்த ஸ்பார்க் ப்ளக்கெல்லாம் பெட்ரோல் இன்ஜினுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் டீசல் இன்ஜினுக்கு வந்து ஸ்பார்க் ப்ளக் இது நாசல் பண்ணாங்க. அப்படியே அவர் இருக்கிறதுக்கு ரொம்ப ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. அந்த காருக்கு லாரிக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் செய்ய ஆரம்பித்தார். செய்துட்டு ரொம்ப ஜனங்க இருக்கிற இடத்துல, ரொம்ப வெஹிக்கிள் யூஸ் பண்ணுற இடத்துல நம்ம கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணோம். அது எந்த கம்பெனி, அது எங்கடா பண்ணுறதுன்னு பார்த்தா இந்தியாவில் பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி. த செகண்ட் பாப்புலேஷன் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு எப்படி நான் பிறந்த இடத்துல தங்க வயல், தங்க வயல், த செகண்ட் டீப்பஸ்ட் மைன்ஸ் இன் த வேர்ல்டு. நான் பிறந்தது அந்த இடம் தான். த செகண்ட் டீப்பஸ்ட் மைன்ஸ் த வேர்ல்டு. ஃபஸ்ட் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்குது வெரி டீப் மைன்ஸ். ஏன்னா நம்மளை விட கொஞ்சம் ஒரு 100 அடி 1000 அடி ஜாஸ்தியாக இருக்குது, அவ்வளோதான். அப்படி பேர் அப்படி போச்சு. அந்த மாதிரி பாப்புலேஷனில் சைனா நினைக்கிறேன் ஃபஸ்ட்டாக இருந்தது, செகண்ட் இந்தியா. சரி, முதல்ல இந்தியாவில் போய்ட்டு பண்ணலாம். நம்ம யார் அனுப்புறது, இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ், என்ஜினியர், மேனேஜர் லெவலில் டெக்னிக்கல் டைரக்டர் மாதிரில யார் அனுப்புறது, நீங்கள் இருக்கிறது மீட்டிங் போட்டார், அதில் விஷயத்தெல்லாம் சொன்னார். அங்கே யார் போகிறது, அந்த இடத்துல போய்ட்டு இது ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணாங்க. லாங் இல்லைன்னு மிஸ்டர் லாங் பேர் கொஞ்சம் அப்படி தான் அப்படி வருது. மிஸ்டர் லாங்ன்ற வந்து நான் போகிறேன். இவர் வீரபாண்டிய கட்டபொம்மனில் ஒரு வீரபாண்டியன் கேட்குறாரு, அங்கே ஸ்பை வேலை பண்ணுறதுக்கு அங்கே போய்ட்டு வரத்துக்கு யார் பொருத்தமானவன், யார் போகிறது, அங்கே யார் அனுப்பலாம். இன்னொன்று அவன் சொன்னான், இவன் நான் போகிறேன் நீ போகிற அவனை சொன்னான். அப்போ இன்னொருத்தர் சொன்னான், நான் போகிறேன்ட்டு ஒரு கூத்தாடி மாதிரி ஒருத்தர் ஏற்றான். அப்புறம் கட்டபொம்மன் சொல்கிறாரு, பொடியன் சின்ன பையன் சொல்லுங்க, பொடியன் பொருத்தமானவன் போய் வா சில அனுப்புகிறாரு. அந்த மாதிரி அந்த ஜெர்மன் ராபர்ட் பாஷ்லேருந்து நீ எல்லாத்துலேயும் நீ திரும்ப ஃபஸ்ட் ரேங்க் இருக்கிற கமான் யூ கேன் கோன்ட்டு அவரை அனுப்புனாங்க. அப்புறம் வந்தார், ஏரோப்ளேனில் வந்தார். கப்பலில் போல வரலான்னு பார்த்தாங்க, வேண்டாம் ரொம்ப லேட் ஆகும், இந்த ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிக்கணும். ஏரோப்ளேனில் வந்தார். தன் மனைவி அழகு மனைவி, அவங்க எல்லாருக்கும் அவங்க அம்மையை இப்போ பொண்டாட்டிங்கெல்லாம் அவங்களுக்கு அவங்க ஒய்ஃப் தான் அழகாக இருப்பாங்க. அப்படி தான் நம்ம காந்தி கூட சொன்னார், என்னுடைய மனைவி மாதிரி உலகத்தில் யாரும் அழகாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இவர் அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு ஏரோப்ளேனில் நேராக வந்தார். எங்கெல்லாம் மயத்தில் அங்கங்கே இறங்கினா கூட லேட் ஆகும் சொல்லிட்டு நேராக வந்து சென்னைக்கு வந்து இறங்கினார். சென்னைக்கு வந்து இறங்கிட்டு ரொம்ப வெயில்ப்பா, ரொம்ப வெயில் இருக்குது. ஓகே, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு எங்கன்னா போய்ட்டு முதல்ல ஒரு ரவுண்ட் எடுத்து வரலாம், இந்த ஊரை சும்மா சுற்றி பார்த்து வரலாம், எங்கே கொஞ்சம் கூலாக இருக்கும்னு சொன்னு அங்கே சென்னையில் கேட்டுக்காரு. யாரும் துறை கேட்குறாரு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, ஊட்டி, நீலமலை, உதகமண்டலம், ஊட்டின்னு ஒரு இடம் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த பக்கம் கொஞ்சம் அப்படியே வந்தாக்கா அப்படியே இந்த கர்நாடகா அப்புறம் இங்கே வந்தது, அங்கே நல்லா கூலாக இருக்கும். அவன் சொல்லிட்டு அவரை அங்கே போயிட்டு அதெல்லாம் ஊட்டியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு தன்னுடைய மனைவியோட
அப்புறம் எல்லா இடத்தையும் அதுக்கு முன்னாடி நேரம் அவர் ஊட்டிக்கு போக சொன்னாக்கா அவர் போகல. அவர் நான் வந்தது ப்ராஜெக்ட் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வந்துவேன். நான் ஊட்டி காட்டி போட்டி எல்லாம் சுற்றிக்கிறதுக்கு எனக்கு இல்லை. நான் சரி பக்கத்தில் அட்லீஸ்ட் ஏதாவது நியரஸ்ட் பிளேஸுங்க என்ன இருக்குது அதை ரவுண்ட் வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவரும் அவங்க ஒய்ஃபும் கார் எடுத்துக்கின்னு நேராக அப்படியே வந்தாங்க. நேராக பக்கத்தில் பெங்களூர் ஒரு பிளேஸ்க்குது. அவர் காதில் கேட்டுக்காரு, பெங்களூரு இல்லை அப்போ பெங்களூர் அப்படி இருந்துச்சு. அவனுக்கு அந்த அந்த ஓட கேட்கறதுக்கு கொஞ்சம் காற்று நல்லா இருந்துச்சு. பெங்களூர் அது பெங்களூரு அப்படின்னு சொல்லி இப்போ ரொம்ப அழகாக கன்னடாவில் சொல்கிறாங்க. அதை விட இது நல்லா இருக்குது. ஓகே, அப்போ அந்த பெங்களூருக்கு போய்ட்டு வரலாம் சொல்லிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுன்னு அப்படியே இந்த ஒசூர் பக்கம் அப்படியே ரவுண்ட் அடிச்சு நேரம் வந்தாக்கா இங்கே ஒரு வில்லேஜ் மாதிரி எதாவது இருந்துச்சு. சரி, இங்கே மரம்லாம் இருந்துச்சு, ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, இங்கே பார்க் பண்ணலாம், கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு அங்கே இறங்கிட்டு கொஞ்சம் அவங்க கொண்டாந்த கப்பில் இந்த காஃபி அது இது எதை சாப்பிட்டுட்டு அப்படியே 2 பேர் நின்றுருந்தாங்க. அப்போ அங்கே இருந்த ஜனங்கள்லாம் யாரெல்லாம் எல்லாம் மிட்டாய் அந்த பட்டிக்காட்டம் மிட்டாய் கடையை மொச்சு பார்த்தான்னு சொல்லுவாங்க. பாவம் பட்டிக்காட்டில் அங்கெல்லாம் அந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்புங்கெல்லாம் இருக்குது, மிட்டாய் கடைகள்லாம் இருக்காது. அங்கே களைக்கொட்டை மிட்டாய் கம்பரக்கட்டு மிட்டாய் தான் இருக்கும். அங்கே பெரிய பெரிய ஷாப்பில் நல்ல நல்ல ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ இந்த பட்டிக்காட்டானாக்கா வில்லேஜில் இருக்கிற இடத்துல அவன் ஒரு பெரிய மிட்டாய் கடையை காட்டினா எப்படி இருக்கும், ஓ இவ்வளோ மிட்டாய் இருக்குது அப்படின்ட்டு மொச்சு பார்த்துட்டானா. பாவம் கையில் கூட காசு இருக்காது வாங்கிறதுக்கு. அந்த மாதிரி இவர் அங்கே நின்றுந்தோன்னு அங்கே இருந்த ஜனங்கள்லாம் இவர்கிட்ட சுற்றி அவர் மிட்டாய் கடை மட்டும் பட்டிக்கடை மிட்டாய் கடையை பார்த்த மாதிரின்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி எல்லோரும் இவரையே பார்த்துருந்தாங்களாம். அப்புறம் ஓகே, எல்லோரும் பார்த்து ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக இருக்காங்க, எல்லோரும் நல்லா இருக்காங்க. அவனுக்கு கொஞ்சம் இன்னசென்ட்டும் கூட வேணும் வெள்ளைக்காரங்களுக்கெல்லாம் ஏமாத்துறதுக்கு. ஓகே, அதெல்லாம் வேணாம், அதான் சொல்கிறேன். நம்ம ஆளுங்க பார்க்குறது தான் இன்னசென்ட்டு, ஆனால் எல்லாம் நம்ம உடன்பிறப்புங்க எல்லாம் ஸ்ட்ராங் ஆளுங்க தான். ஓகே, பார்த்துட்டு கொள்ளார இருந்தோடனே அவனுக்கு ஒரு மாதிரி சில்லுன்னு இருந்துச்சான். ஒரு மாதிரி ஒரு ரிலாக்ஸாக அவள் ஃபீல் பண்ணிட்டு அப்போ அவன் ஒய்ஃபு கிட்ட அப்படி போயிட்டு சொன்னாங்க, சென்னை மெட்ராஸ், சென்னை அப்போ மெட்ராஸ்லாம் இல்லை, சென்னை. இந்த சென்னையை விட இங்கே எல்லாம் அட்மாஸ்பியர் கிளைமேட்டெல்லாம் நல்லா இருக்குது. அப்போ ஏன் இங்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஃபேக்ட்ரியை அப்படின்னே அது ரொம்ப அதுக்கு இன்னும் குஷி ஆகிடுது பெங்களூர் கிளைமேட்டெல்லாம். ஆமாம் சரி இங்கே பண்ணலாம் சொன்னோன்னே அவர் அதே சமயத்தில் இங்கே யார் எல்லாம் அந்த இம்பார்ட்டன்ட் பர்சன் யாரும் கேட்டுக்காரு யார் இந்த இடம் சொந்தம் அது இது கேட்டுக்காரு. அவங்க அந்த இடத்துக்கு சொந்தக்காரவா அது இது என் இடம் அது அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்போ உடனே அவங்க சரி இங்கே ஏதாவது இடம் சேல்ஸுக்கு என்ன இருக்கலாம், யாரும் இடம் கொடுப்பீங்களான்னு. அப்போ ரொம்ப காசு தானே கொடுக்குறாங்க. அவன் நான் தரேன்னு 2-3 பேர் எல்லாம் அவங்க லேண்டு விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அப்புறம் அங்கேயே பார்த்து பேசி செட்டில்மெண்ட் பண்ணிக்கின்னு அந்த 2 நாள் இருந்து எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஃபர்தர் வேலை செய்யறதெல்லாம் ஆரம்பித்தாங்க. அப்போ ஃபேக்ட்ரியும் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சின்ன ஃபேக்ட்ரி. அந்த சமயத்தில் தான் நானும் சேர்ந்தேன். சாதாரண நாள் இல்லை. அவன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 வருஷத்தில் நான் மைக்ரோவில் ஜாயின்ட் மைக்ரோ 1960 நான் வேலைக்கு சேர்ந்தேன். 1960 எனக்கு 18 வயசு கூட ஆகலை. என்னை பார்த்துட்டு அவனுக்கும் ஸ்மார்ட் பாய், ஓகே இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முந்தினா வயசுன்னு கேட்டாங்க. என்ன நான் சொன்னேன் 17 ஆகிட்டு 11 மாதம் சில்லற ஆச்சு, இன்னும் 18 கம்ப்ளீட் ஆகட்டே ஆகலாங்க. இல்லை எவ்வளோ நாள் கணக்கு போட்டானுங்க அவங்க போட்டு இன்னும் 15 days. ஓகே 18 years ஆனவொன்னே இந்த 15 days யூ கம் அண்ட் ஜாயின் இன் மை ஃபேக்ட்ரி சொல்லிட்டு நான் கூப்பிட்டுருக்கானுங்க. நான் அப்போ சேர்ந்தது 1960 வேலைக்கு சேர்ந்தேன். 2000 வேலை சர்வீஸ் பண்ணேன். 40 வருஷம் அந்த ராபர்ட் பாஷில் நான் குப்பை கொட்டினேன். ஸ்வீப்பர் வேலை செய்யலை, குப்பை கொட்டினாக்கா ஐ சர்வ் அந்த மைக்கோ தே பெய்ட் ஃபார் மை சர்வீஸ் ஓகே அங்கெல்லாம் கிட்டோம். ரொம்ப பேசினாக்கா டைம் பத்தாது. ஓகே அப்படின்னு சொன்னேன்.
எல்லாம் ஃபேக்ட்ரியெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. நானும் அப்போது ஐ ஜாயின்ட் அந்த டைமில் சேர்ந்த பிறகு எல்லோரும் காலையில் ஃபஸ்ட் ஷிஃப்ட் வரும்போது நைட்டு வீட்டில் சாப்பாடெல்லாம் செய்து ஒரு டப்பாவில், அப்போ வந்து பிளாஸ்டிக் டப்பா கூட இல்லை, எல்லாம் ஸ்டீல் டப்பா, அலுமினியம் டப்பா இல்லை, இந்த மூட்டை துணியில் இலையில வச்சு சாப்பாடு மூட்டை கட்டின்னு வந்து சின்ன மூட்டை தூக்கிட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு லஞ்ச் டைம் 12 மணிக்கு அவங்க சாப்பிட்றதுக்கு லஞ்ச் டைம் ஆனால் எல்லோரும் வெளியே வந்து காம்பவுண்டுக்கு வெளியே வந்து எல்லாம் அந்த செவத்து ஓரத்தில் காம்பவுண்ட் ஓரத்தில் உக்காந்துக்கினா அவன் மூட்டையை தூக்கிட்டு சாப்பிட்டுப்பான். விதமாக வாசனை வரணும், புளிப்பு வாசனை, பழைய சோறு வாசனை, இப்படி அப்படி சிலர் எல்லாத்தையும் இட்லி அது இதை வச்சு சாப்பிட்றாங்க. அப்போ இவர் வந்து நேரத்துக்கு வெளியே வந்து ஒரு ரவுண்டு எல்லாம் லஞ்ச் டைம் எல்லாம் என்ன சாப்பிட்றாங்க பார்க்கலான்ட்டு அப்படியே வந்து எல்லோரையும் பார்த்தாரு. பார்த்தோன்னே எல்லாம் விதமாக சாப்பிட்டாங்க. பேட் ஸ்மெல்லர்ஸ் இதெல்லாம் ராத்திரி பண்ணி சுற்றுலாம் கட்டி வச்சுட்டு காலையில் அது மூச்சு அடிச்சுக்கிறாரு. இத்தாத்தான் சாப்பிட்றாங்க. அவங்க நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். பார்த்துட்டு உள்ளே உள்ள செக்ரட்டரி அசிஸ்டண்ட் யாரும் 2 பேர் கூட வந்தார். பார்த்துட்டு இருந்தாலும் அது எப்படி என்ன சாப்பாடுன்னு கேட்டால் இது ரைஸு இப்படி அப்படிங்கிறது நல்லா இவங்களாம் ஓகமாக நல்லா சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இதை சாப்பிட்டா என்ன ஸ்ட்ரென்த்து வரும், இவங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து இருந்தால் தானே ஃபேக்ட்ரியில் வேலை செய்வாங்க, இவங்க நல்லா வேலை செய்தால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேமெண்ட் கொடுக்கலாம், அவர் பேமெண்ட் கொடுத்தாங்க அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும். இப்படியெல்லாம் அவர் பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் அவர்கிட்ட சொல்ல இந்த மாதிரி நம்ம ஏன் இவங்களுக்கு மார்னிங் இங்கே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி லோ காஸ்ட்டுக்கு சும்மா பேருக்கு ஒரு 6 பைசா 10 பைசா கூப்பன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அந்த அளவுக்குள்ள சாப்பாடு போடலாமல் கொடுக்கலாம். பெஸ்ட்டோ சார் நீங்கள் ஓகேனாங்க நான் ஐ கேன் பிளான் ஃபார் தட் இந்த ஆஃபீஸில் சொன்னாங்க. அப்புறம் ஓகே ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் யூ ப்ரிப்பேர் இந்த மீன் டைம் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் இவங்களுக்கு நான் அந்த இது கூட காஸ்ட்டு கூட தேவையில்லை, ஃப்ரீ மீல் ஃப்ரீயாக கூட ஓமாக சுடுச்சோட சாப்பிட்டோம் நல்லா வேலை செய்யட்டோம் அப்படின்ட்டுலாம் அவங்களுக்கு நல்ல வார்ம் ஃபுட், ஃப்ரீ ஃபுட், ஃப்ரீ காஃபி, ஃப்ரீ பிஸ்கட், பட்டர் ஜாம் அது இது என்னென்ன கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால் நம்ம கேட்குறோமா ஃபாரினில் இருக்கிறமா தெரியாத போச்சு. அந்த அளவுக்கு சாப்பாட்டு சாப்பிட்ட உடனே அங்கே வேலை செய்ய முடியாது. அவன் பரவாயில்ல வேலை செய்யறதுக்கு நீங்கள் சாப்பிட்ணும், அப்போ தான் ஸ்ட்ரென்த் வரும், கமாந்து ஈட்டு சொல்லிட்டு நிறையா கொடுத்தோம். இப்படியெல்லாம் இது வரல. அப்புறம் இதெல்லாம் சொன்னாங்கல்ல ஊட்டி கீட்டின்னு சொன்னாங்கல்ல, அந்த ஊட்டியை போய் பார்த்து வரலாம்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரியெலாம் செட்டப் பண்ணிட்டு ஊட்டிக்கு போனாங்க. ஊட்டியில் போய்ட்டு ஊட்டியெல்லாம் சுற்றி பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ளூ மவுண்டன் இப்படி எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஒரு 2 நாள் எல்லாம் வந்துட்டாங்க. 2 நாளில் வரும்போது ஊட்டியிலேருந்து 2 பேரும் காரில் வரும்போது சைத்தான் கூட வந்துச்சு. they met an accident. ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவங்க மலை மேலேருந்து 2 பேரும் கீழே வந்து அந்த ஸ்பாட்டில் டெட் மிஸ்டர் லேங், நோமோ லேங் போயிட்டாரு. அதுக்கு பிறகு அந்த பிளேஸில் வேறு யாரும் வந்தாலும் கம்பெனி நல்லா நடந்துட்டு போச்சு. நானும் 40 வருஷம் சர்வீஸ் பண்ணிக்கிறேன் அந்த கம்பெனியில். 1960 2000 வரையும். இப்போ கணக்கு போகிறதுக்கு டைம் இல்லை, ரஃபாக ஏற்சேன் நல்லா ஒர்க் பண்ண இடம். அந்த மாதிரியெல்லாம் நல்ல பேமெண்ட்டு, நல்ல போனஸு. கர்நாடகா ஸ்டேட்லேயே அந்த ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி, ஃபஸ்ட்டு ஹை பேமெண்ட்டு பண்ணுற கம்பெனி மைக்கோ. ஃப்ரீ மீல்ஸ், ஹை லெவல் 20% போனஸ் இப்படியெல்லாம் கொடுத்து எங்களை இது பண்ணாங்க. நான் அதில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன். சரி, நான் ஏதோ பேசிக்கும் போது பாஸ் கேஸு நான் மைக்கோ வேலை செய்தேன் அப்படி சொல்லும்போது எனக்கு அந்த ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் சொல்லலான்னு சொன்னேன். அந்த மாதிரி அப்போ நல்ல மனுஷன் செத்துட்டார். அவர் நினச்சார் நம்ம இந்த ஃபேக்ட்ரி ரொம்ப பண்ணுவோம், நல்லா இருக்குது. ஆல் அவுட். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று அவன் நினைப்பதுண்டு பாவம் மனுஷன் என்று. பாருங்கள், நல்லவங்க எல்லாம் ரொம்ப நாள் இருக்குதில்ல, வேறு தப்பு கிடையாது.
நல்லா இல்லாதவங்களும் ரொம்ப நாளாக இருந்துக்கின்னு தொந்து கொடுத்துருக்குறாங்க. அவனை கடவுள் தான் திருத்துவார். ஓகே, நம்ம ஆசை என்னன்னாக்கா எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான். சில தவறு செய்வங்களெல்லாம் கூட அவங்க தவறுகளை உணர்ந்து நம்மளும் அரசாங்கமோ சம்மந்தப்பட்ட இலாக்காக்களோ அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்காம அவங்க செய்த தப்புங்களை அவங்க உணர்ந்து நாட்டுக்கு அவங்க இருக்கணும். நான் உனக்காக என் உயிரை கொடுப்பேன் சொல்லணும்னு நம்ம வரவேற்கக்கூடாது. உனக்காக நான் என் உயிர் வாழடா சொல்கிற மாதிரி அவங்கள வாழ வச்சு அவங்கள தெரிந்து வச்சு அரசாங்கம் அவங்கள நல்லா இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாக்கா இவங்களால் அந்த அரசாங்கமும் நல்லாயிருக்கும், இந்த அரசாங்கத்தால் நம்மளும் நல்லாயிருக்கும். பாருங்க, சில மேல்நாட்டிலலாம் நல்ல அரசாங்கம் நடக்குது, நல்ல ஜனங்க வந்து அரசாங்கத்தோட கோஆப்ரேட் பண்ணுறாங்க, அவங்களும் இவங்களோட கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அது மாதிரி நல்லா போயிடுது. நாம் நல்லா இருப்போம். ஓகே, வணக்கம்.